subscribe குட்டி கதை டிவி சேனல். வணக்கம் குட்டீஸ்களே. இன்று நாம் பார்க்க போவது மகாவிஷ்ணுவின் 2வது அவதாரம் கூர்மா அவதாரம். ஒரு பெரிய ஆமையாக வந்து மலை தாங்கி உலகத்தை காப்பாற்றிய அற்புத கதை. முன்னொரு காலத்தில் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்து விட்டார்கள். அசுரர்கள் மிகவும் வலிமையானவர்களாகிவிட்டார்கள். தேவர்கள் பயந்து மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்டார்கள். பெருமாளே, எங்களை காப்பாற்றுங்கள். விஷ்ணு ஒரு நல்ல யோசனை சொன்னார். பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பெற வேண்டும் என்றார் விஷ்ணு. அதற்காக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். மந்தர மலை கொண்டு கடலை கடைக்க வேண்டும். வாசுகி நாகம் கயிறாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. மலை கடலில் மூழ்க ஆரம்பித்தது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து போனார்கள். அப்போது மகாவிஷ்ணு ஒரு பெரிய ஆமையாக மாறினார். அந்த ஆமைதான் கூர்ம அவதாரம். அவர் மலைக்கு கீழே சென்று அதை தனது முதுகில் தாங்கினார். இப்போது மலை நிலையாக இருந்தது. தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் கடை ஆரம்பித்தார்கள். அதனால் அமிர்தம் வெளியே வந்தது. அவ்வாறு மகாவிஷ்ணு உலகத்தை காப்பாற்றினார். அதனால் குழந்தைகளே, நாம் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். சேர்ந்து வேலை செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். மற்றவளுக்கு ஆதரவாக இருப்பது மிக முக்கியம். கூர்ம அவதாரம் நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறது. இந்த கதை பிடித்திருந்தால் குட்டி கதை டிவியை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.